ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன். மீண்டும் உங்களை அஸ்மிஸ் கிச்சனில் சந்திக்கிறதுல மிக்கவே மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலான ஒரு லட்டு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்பவே ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய இந்த லட்டு செய்கிறதுக்கு எண்ணெயே தேவையில்லைங்க. இந்த பூந்தியை பொரிக்கவும் அவசியம் இல்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் அடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட் கப்பவே வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடா தாங்க சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்து எடுத்துக்கிற போகிறோம். இதில் வந்து நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்து ஒரு தோசை பதம் மாவு வர்ற அளவுக்கு நல்லாவே வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிறதுனால கட்டி விழுகாமல் இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக நீங்கள் கறந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பணியாரக்கல் எடுத்து வைக்க போகிறோம். இந்த பணியாரக்கல்லில் தான் நம்ம இன்றைக்கி பூந்தியே செய்ய போகிறோங்க. இதுக்கு எண்ணெய் ஒரு சொட்டு கூட தேவையில்லை. ஆனால் இந்த ஒரு ஸ்பூன் கீ மட்டும் நான் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் சேர்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த ஒரு ஸ்பூன் கீ மட்டும்தாங்க நான் சேர்த்துருக்கேன். இந்த கீயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கரைஞ்சி வச்சுருந்த அந்த மாவை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த தீ வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து மீடியமுக்கும் கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது கருகாமல் வேகும். இது கருகக்கூடாது, அந்த கீழே வந்து ப்ரௌன் கலரில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லாவே வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது வேகிறது மட்டும்தான் நம்மளுக்கு பூந்திக்கு இதை செய்கிறோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து ஒரு குச்சியால் அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பி நல்லா புழுங்க விட்டு உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே நல்லா வெந்து இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுமே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் திருப்பிடுங்க. பாருங்கள், திருப்பினதுக்குமே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கணும். எந்த இதுவுமே வந்து பணியாரம் மாதிரி நல்லா ப்ரௌனாக வரக்கூடாது. அந்த மாதிரி வராமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் மெயினானது. அப்போ லட்டில் வந்து கருப்பு கருப்பாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம வந்து கருகாமல் இந்த அளவுக்கு ஊற்றி எடுக்க சொல்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்புங்க. நம்ம நிறைய 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி தான் பொரிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி லட்டு வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா நிறைய அளவுக்கு கூட மாவு எடுத்து இந்த மாதிரி கலந்து வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் 1 டம்ளர் 100 கிராம் இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் நிறைய குவான்டிட்டி கூட செஞ்சு உங்கள் தீபாவளிக்கு நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யலாங்க. இதுக்கு பெரிய கடாயெல்லாம் தூக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மாவு 1 டம்ளர் எடுத்ததுனால சுகருமே 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக அதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா இந்த ஜீனி எல்லாமே கரைஞ்சி வரணும். நல்லா இந்த தண்ணியோட கரைஞ்சி வரட்டும். 1/2 டம்ளர் அளவுக்கும் கொஞ்சம் குறைவாகவே தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக வரும். 1/2 டம்ளர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து பதம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்பி பதம் அதெல்லாம் லைட்டாக இந்த ஜீனியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் பிசு பிசுன்னு வரணுங்க. அந்த ஸ்டேஜ் தான் இதுக்கு தேவை. அந்த மாதிரி அளவை நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், நான் கையில் தொட்டு காட்டுறேன். ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும். அந்த ஜீனியோட தண்ணியோட பதம் மாறி லைட்டாக வந்து அந்த ஜீனியோட இது வந்து ஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிக்கும். அது வந்ததுமே நீங்கள் கொஞ்சமாக இதுக்கு என்ன கலர் சேர்க்குறீங்களோ அது சேர்த்துக்கோங்க. நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கலர் வேணும்னாலும் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து சேர்க்குறது எதுக்குன்னா பார்க்கவே அழகாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் நம்ம சேர்க்குறோம். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நீங்கள் நிறைய எண்ணெய் சட்டி தூக்கி வச்சு நிறையா கரண்டியெல்லாம் அதுக்கு எடுத்து அதுக்கப்புறம் அதை நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. சட்டுன்னு இந்த மெத்தடில் செய்யலாங்க. 1 கிலோ அளவுக்கு கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த பாகை தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பணியாரம் போல், அந்த இதை பூராத்தையும் இதில் பிச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அப்படி போடும்போது நீங்கள் அரைக்கப்போ ஈஸியாக அரைப்படும். அதனால் இந்த மாதிரி போட்டு நம்ம 2 ட்ரிப்பு வந்து இதுக்கு ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துருங்க. தூள் தூளாக இருக்கணும். அப்போ தான் மோத்திச்சூர் லட்டு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், கொர கொரண்டு அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி தேங்காய் துருவல் மாதிரி லைட்டாக வரும். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க. ரொம்பவும் அடிச்சிடாதீங்க. கொஞ்சமாக இருக்கிற கொஞ்சம் அந்த திப்பி திப்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு பூந்தி வந்து ஸ்ட்ரக்சர் நல்லா வரும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 பகுதியாக போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. அதை அப்படியே வந்து அந்த
ஜீரா பாகில் அப்படி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியத்துக்கும் கொஞ்சம் குறைச்சே வந்து தீ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது அழகாக அந்த பாகோடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த பாகோட சேர்ந்து இந்த பூந்தியும் வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் வாமாக இருக்கும்போதே எடுத்து நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு லட்டு ரெடி ஆயிரும். சட்டுன்னு சாயந்தர நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு பெரிய ப்ராசஸ் ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து ஹாப்பியாக ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நீங்கள் செஞ்சு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த ஹீட்லேயே இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு மட்டும் லைட்டாக உடச்சி சேர்த்துக்கிறேங்க. இதை நான் கீழெல்லாம் வறுக்கலாம் இல்லை, அப்படியே தான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு ஃப்ளேவராக இருக்கணும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி சும்மா தான் அப்படியே சேர்த்துருக்கேங்க உடச்சி. இப்போ பாருங்கள், வாமாக இருக்கும் போதே எடுத்து நான் உருட்டி வச்சிடுறேன். எனக்கு 100 கிராம் கடலை மாவு சேர்த்ததுக்கு 8 லட்டு உருண்டைகள் வந்துச்சுங்க. உங்களுக்கு அதே மாதிரி எவ்வளோ வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடுங்கிறது. நீங்கள் இதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் உங்கள் வீட்டில் லட்டு ரெசிபி இந்த மாதிரி தான் செய்வீங்க. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் நம்மளுக்கு வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. 8 உருண்டைகள் எனக்கு கிடச்சிச்சு. 1 டம்ளர் கடலை மாவு, அதாவது 100 கிராம் இருக்கிற கடலை மாவுக்கு 8 லட்டு உருண்டைகள் எனக்கு கிடச்சிச்சுங்க. இந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வந்து கொஞ்சம் இருகல் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வாமாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆயிரும் கொஞ்சம். அப்போது நீங்கள் பிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரக்சர்லாம் ஜூஸியாகவும் நல்ல மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு ஒரு மாதிரி காஞ்சது மாதிரியும் லைட்டாக இருக்கும். உள்ளே பிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இதுவாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். ரொம்பவே ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இந்த லட்டு உருண்டைகள் எனக்கு கிடைச்சிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் குயிக் அண்ட் ஈஸியாக உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்கள் பாசிட்டிவான கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபியோ அல்லது டிப்ஸ்லையோ உங்களை மீட் பண்ணுறேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போவே அட்வான்ஸாக உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.